நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீருடன் தேங்கிய கழிவு நீரில் தத்தளித்து சென்ற வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணகுமார், விவரங்கள். நிச்சயமாக சரிதா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதியம் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. திருவேங்கடம் சாலையில் மழைநீர் ஆற்று வெள்ளம் போல் ஓடியதால் போக்குவரத்து சிறிது நேரம் தடைபட்டது. இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்துக்கிடையே அப்பகுதியை கடந்து சென்றன. இரண்டு சக்கர வாகனத்தில் குழந்தையுடன் வந்த இளம்பெண் ஒருவர் தேங்கிய மழைநீருக்குள் வாகனத்துடன் விழுந்தார். அவரை அருகில் உள்ளவர்கள் பத்திரமாக மீட்டனர். மேலும் திருவேங்கடம் சாலையில் மழை பெய்யும் போது மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து செல்வதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. அப்பகுதியில் கழிவுநீர் செல்லும் பாதைகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் உடனடியாக வெளியேற முடியாதபடி இருப்பதால் அரசு நிர்வாகம் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் மழைநீர் தேங்காதவாறு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.